வணக்கம் உறவுகளே, நான் தான் கௌரி காய்க்கிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது இறால் குழம்பு. உருளைக்கிழங்கு மற்றும் முட்டை சேர்த்து சமைத்திருக்கிறேன். வாங்க இப்போ எப்படி சமைக்கிறது என்று பார்ப்போம். இந்த கறி செய்முறைக்காக ஒரு கடாயை சூடாக்கி 3 டேபிள் ஸ்பூன் கனோலா ஆயில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்து வறுத்தெடுக்கிறேன். கறியை சமைப்பதற்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் தொடர்ந்தும் உங்களுக்கு ஒன்றொன்றாக காட்டிக்கொண்டு போகிறேன். இத்துடன் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை சேர்த்து நன்றாக அதையும் வதக்குகிறேன். இப்போது 8 பச்சை மிளகாய் துண்டுகள், 2 துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, மேலும் சுத்தம் செய்த இறால் தலை, மூஞ்சி என்று சொல்வார்கள், அதையும் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றாக இப்போது வறுத்தெடுக்கிறேன். கலவை பொன்னிறமாக வரும் வரை வறுத்தெடுக்கவும். இப்போது அரை கப் தேங்காய்ப்பூ, ஒரு துண்டு புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்தால் காணும். மூடியால் மூடி 2 நிமிடம் அவிய விடுகிறேன். 2 நிமிடங்களுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி வெட்டி எடுத்த ஒரு தக்காளி பழ துண்டுகளை சேர்த்திருக்கிறேன். தக்காளி பழம் 2 நிமிடங்கள் வதங்கியவுடன் மசாலாவை அடுப்பிலிருந்து இறக்கி எடுத்து 1 கப் தண்ணீர் சேர்த்து பேஸ்டாக அரைத்து எடுக்கப் போகிறேன். இப்போ வேறு ஒரு கடாயை அடுப்பில் வைத்து 1 மேசைக்கரண்டி வெந்தயம் சேர்த்தேன். வெந்தயத்தின் வாசம் வரும் வரை பொன்னிறமாக வறுத்து எடுக்கவும். இப்போ 1 மேசைக்கரண்டி சோம்பு சேர்த்திருக்கிறேன். அதையும் சேர்த்து லேசாக ஒன்றாக வறுக்கிறேன். 1 நிமிடம் வறுத்தால் காணும். வெந்தயமும் சோம்பும் நன்றாக வறுபட்டு வந்ததன் பிறகு 4 மேசைக்கரண்டி கனோலா ஆயில் சேர்த்திருக்கிறேன். இப்போது 3 அவித்த முட்டைகள், 1 மேசைக்கரண்டி கறித்தூள், அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்து இப்போ இந்த ஓயிலுக்குள்ளே சேர்த்திருக்கிறேன். 1 நிமிடம் வறுத்தெடுக்க போகிறேன். முட்டையை நிறைய நேரம் ஓயிலுக்குள்ளே விடக்கூடாது, வெடித்து பறந்துடுவார். இப்போ முட்டைகளை கடாயிலிருந்து வெளியில் எடுக்கிறேன். இப்போது 100 கிராம் சுத்தம் செய்த இறாலை உப்பும் மஞ்சளும் சேர்த்து அதே எண்ணெயில் சேர்க்கிறேன். இப்பொழுது 1 நிமிடம் எல்லாத்தையும் கலந்துவிட்டு மறுபடியும் கடாயை மூடி இறாலை அவிய விடுகிறேன். 5 நிமிடங்களுக்கு பிறகு மூடியை திறந்து தோலுடன் துண்டுகளாக நறுக்கிய 2 உருளைக்கிழங்குகளை சுடுநீரில் 2 நிமிடங்கள் வேக வைத்து பின்னர் அவற்றை எடுத்து துண்டுகளாக நறுக்கி கடாயில் சேர்க்கவும். உருளைக்கிழங்கு தோலுடன் சமைக்க விரும்பினால் 2 நிமிடங்கள் சுடுதண்ணீரில் அவித்துத்தான் அதற்கு பிறகு கட் பண்ணி எடுக்க வேணும். உருளைக்கிழங்கு இறாலுடன் சேர்த்த பிறகு மூடியால் மூடி 5 நிமிடம் வேகவிட்டு இப்போது வெளியிலே கிள்ளி எடுக்க போகிறேன். கடாயில் இருந்து வெளியிலே கிள்ளி தனியாக வைக்கிறேன். இப்போ அதே கடாய்க்குள்ளே 2 பெரிய வெங்காயங்களை சிறு துண்டுகளாக வெட்டி சேர்த்திருக்கிறேன். எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 நிமிடம் கிளறி விடுகிறேன். இனி மூடியால் மூடி 2 நிமிடங்கள் குக் பண்ணுகிறேன். 2 நிமிடங்களுக்கு பிறகு மூடியை திறந்து 1 மேசைக்கரண்டி ஹொட் கறி பவுடர், இன்னும் 1 மேசைக்கரண்டி மீடியம் ஹொட் கறி பவுடர் சேர்க்கிறேன். வெங்காயத்துடன் கறித்தூளை நன்றாக கலந்து விடுகிறேன். இப்போது ஆரம்பத்தில் நாம் அரைத்து வைத்திருந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து கொள்ளுகிறேன். 1 நிமிடம் நன்றாக கலந்து விடுகிறேன். இப்போ மூடியால் மூடி 5 நிமிடங்கள் கறியை நன்றாக கொதிக்க விட்டு திறக்கிறேன். பாருங்கள், இப்போது கறி நன்றாக கொதித்து விட்டது. இந்த நிலையில் ஏற்கனவே சமைத்து வைத்துள்ள உருளைக்கிழங்கு, இறால், முட்டை எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளுகிறேன். இப்போ மூடியால் மூடி அனைத்தையும் ஒன்றாக மேலும் 5 நிமிடங்கள் கொதிக்க விடுகிறேன். ஒரு 5 நிமிடங்கள் கழித்து மூடியை திறந்து 1 கரண்டி மசாலா பவுடர், 2 நிமிடங்கள் லோ ஹீட்டில் மூடிவிடவும். அப்போதான் மசாலா பவுடரும் நன்றாக அவிந்து வருவார். அதே சமயம் கறியும் நன்றாக எண்ணெய் பிறந்து வருவார்.
இறுதியாக தாளிப்பு சேர்க்கிறேன். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு சேர்த்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா சேர்த்துக்கொள்ளவும், இல்லையெண்டா தேவையில்லை. இப்போ என்னுடைய இறால், உருளைக்கிழங்கு மற்றும் முட்டை சேர்த்து நான் சமைத்த ரெசிபி முடிவடைந்து விட்டது. இப்போ பாருங்கள் கறி எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த கறி மிகவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த செய்முறை பிடித்திருந்தால் நீங்களும் இந்த செய்முறையை செய்து பாருங்கள். இப்போது கறியை ஒரு டிஷ்ஷில் ஊற்றுறேன்னு பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. இந்த முறையில் சமைப்பது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்தளவும் மிகவும் ஆரோக்கியமும் சுவையுமான ஒரு செய்முறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதிதாக வருகிறவர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய எல்லா வீடியோஸையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உறவுகளுக்கும் மிகவும் தாழ்மையாக நன்றி செலுத்தி இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.